ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை நீலாங்கரையை சேர்ந்தவர் மகாராஜா அதே பகுதியில் கடை வைத்துள்ளார். இவரது நண்பர் ஐயப்பன் கோட்டூர் ஏரிக்கரை சாலையில் மனைவி சரஸ்வதியுடன் வசித்து வருகிறார். ஐயப்பனுடன் குடும்ப நண்பர் போல பழகிய மகாராஜா திமுகவில் உள்ள தன் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி BBA படித்த சரஸ்வதிக்கு பொதுப்பணித்துறையில் வேலை வாங்கி தருவதாக ஐயப்பனிடம் கூறியிருக்கிறார். கணவரின் பேச்சை கேட்டு மகாராஜாவிடம் சென்னை அடையாறு தொலைத்தொடர்பு அலுவலகம் அருகே வைத்து 3 லட்சம் ரூபாயை சரஸ்வதி கொடுத்துள்ளார். ஐயப்பன் மூலம் சரஸ்வதியின் தம்பி ரஞ்சித் குமாரிடமும் அரசு வேலை ஆசை காட்டி மகாராஜா வலை வீசியுள்ளார். பொறியியல் பட்டதாரியான ரஞ்சித் குமாருக்கும் பொதுப்பணித்துறையில் அலுவலக உதவியாளர் வேலை வாங்கி தருவதாக 4 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார். அதோடு நிற்கவில்லை. சரஸ்வதி அவரது தம்பி ரஞ்சித் குமார் மூலம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வல்லவாரியைச் சேர்ந்த MBA பட்டதாரி ரமீலாவிடமும் பொதுப்பணித்துறையில் வேலை வாங்கி தருவதாக 4 லட்சம் வாங்கினார் மகாராஜா. 3 பேரிடமும் மொத்தம் 11 லட்சம் ரூபாய் வாங்கிய அவர் அனைவரிடமும் கல்வி சான்றிதழ் நகல்களை பெற்றுள்ளார். அவர்களின் ஆதார் கார்டு, வீட்டு முகவரிக்கான கேஸ் ரசீது உள்ளிட்ட விவரங்களையும் பெற்றுள்ளார். அதன்பின் மூவரின் சான்றிதழ்களையும் சரிபார்த்துள்ளார். மூவருக்கும் திருச்சி மற்றும் சென்னையில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் வேலை காத்திருப்பதாக நம்பிக்கையை ஏற்படுத்தினார். இதற்காக சென்னை எக்மோர் CMDA எனப்படும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் கழக அலுவலக வளாகத்தில் 10 நாட்கள் பயிற்சி நடக்க இருப்பதாகவும் மூவருக்கும் தனித்தனியாக நேர்காணல் நடக்க இருப்பதாகவும் கூறினார். மூவரும் CMDA அலுவலகம் வந்தனர். அவர் மட்டும் அலுவலக அதிகாரிகளை பார்த்துவிட்டு வருவது போல செல்வார். இப்படியே சில நாட்கள் கடந்தன. ஒரு கட்டத்தில் என்னையே நேர்காணல் நடத்திவிட்டு கையெழுத்து மட்டும் வாங்கி வரும்படி அதிகாரிகள் கூறிவிட்டனர் என்று அவர்களை நம்ப வைத்தார். பின்னர் அவரே நேர்காணல் நடத்தி, நீங்கள் வருகை பதிவேட்டில் கையெழுத்து மட்டும் போட்டால் போதும், நீங்கள் 10 நாட்கள் பயிற்சி பெற்றது போல நான் சான்றிதழை பெற்று தந்து விடுகிறேன் என்றார். இப்படி பல தில்லுமுள்ளு செயலில் ஈடுபட்டு மூவருக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தி ஒப்புதல் சான்று அளித்து பணி நியமன ஆணைகளையும் வழங்கிவிட்டார். எப்போது வேலைக்கு போக வேண்டும் என்று 3 பேரும் கேட்டபோது நான் சொல்கிறேன், அதன் பிறகு நீங்கள் வேலைக்கு போகலாம் என்று அடித்து விட்டார். அவர்களிடமிருந்து 11 லட்சம் ரூபாயை ஆட்டைய போட்ட மகாராஜா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இந்த மோசடி நடந்தது 2023ஆம் ஆண்டு. 2026 வரை பொய் மேல் பொய் சொல்லி அவர்களை ஏமாற்றி வந்தார். ஒரு கட்டத்தில் 3 பேரும் சுதாரித்தனர். பணி நியமன ஆணை குறித்து ரகசியமாக விசாரணையில் இறங்கினர். இப்படி ஒரு பணியே இல்லை, அது முழுக்க முழுக்க போலி சான்று என்று அதிகாரிகள் சொன்னதும் அதிர்ந்து போய்விட்டனர். இது பற்றி மகாராஜாவிடம் கேட்டனர். அவர்களிடம் அவர் வாக்குவாதம் செய்தார். உண்மை தெரிய வந்ததால் பின்னர் தலைமறைவாகிவிட்டார். மகாராஜனின் நூதன மோசடி தொடர்பாக ஏமாந்த சரஸ்வதி, ரஞ்சித் குமார், ரமீலா 3 பேரும் இப்போது சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து மகாராஜாவை போலீசார் தேடி வருகின்றனர். 3 பேர் மட்டும் இன்றி மேலும் பலரிடமும் மகாராஜா கைவரிசை காட்டியிருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது. திமுக பெயரை சொல்லி CMDA வளாகத்துக்குள்ளேயே ஒருத்தர் இன்டர்வியூ நடத்தி மிகப்பெரிய மோசடியை அரங்கேற்றியது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.